நான் அவ்வளவு மனசால எடுத்துட்டு போயிருக்கேன் சார். நான் இந்த மாதிரி என்ன வந்து பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா அப்படின்னா அப்ப அடின்னு அர்த்தம். விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொன்னா விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். அழகா வந்து தடுக்கிற மாதிரி நடிச்சாங்க. இவங்க யாரையும் ஒருத்தர் கூட தடுக்கவே இல்லை. இவங்களும் வந்து அந்த பிளானுக்குலாம் உடந்த என் வீட்டு கண்ணாடியை உடைச்சது, எங்க வீட்டு எங்க அப்பாவோட வந்து மிஷினை தூக்கி போட்டு உடைச்சது, எங்க ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா, என் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை வந்து உடைக்கிறது, போலீஸ்ல இவங்க பணபலத்தை கொடுத்து இது ஒண்ணுமே இல்லாத கேஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, துணியை தூக்கி அராஜகம் பண்றது வீடியோல பார்த்து காவல் நிலைய அதிகாரிகள் முன்னாடி அடிச்சாங்க. அவங்க எதுவும் தடுக்கல கொல்லல. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு வண்டியில வந்து எங்க பாதிக்கப்பட்ட திருநங்கைகளை ஏத்தணும். இவங்களுக்கெல்லாம் இப்ப என்னாச்சு? ஓகேவா இல்ல எப்படி இருக்கு? ஓடு கட்டை எல்லாத்தையும் தூக்கி தலைமையில அடிச்சதுனால நைட்டான அவங்களுக்கு தலைவலி வருது, ஓன்னு அழுகுறாங்க. இவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ண முடியுமா காவல்துறையை நினைச்சிட்டு என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி விட்டாங்க இந்த காவல்துறை. இந்த குட்டிமான்றவங்க தான் இவ்வளவுக்கும் காரணம். இவங்க தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது, இவங்க தான் நம்பர் 1 இந்த விஷயத்துல. 2-3 பேரும் இல்லைன்னா என்னை கொலை பண்ணிட்டு தான் சார் போயிருப்பாங்க. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா திருநங்கை அமைப்பு செயலாளர் நம்ம சோனியாவை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். செந்தமிழ் குரல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொலியை கண்டிப்பா நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மேலும் மேலும் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால கண்டிப்பா இதை பின்தொடருங்க, சரிங்களா? ரீசெண்டா வந்து 2-3 வீடியோஸ்லாம் பயங்கரமா வைரல் ஆயிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 2-3 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து நொறுக்குன மாதிரி வந்து பயங்கர வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன நடந்தது, இது யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேக்க போகிறோம். நார்மலாக வந்து எப்போவும் நான் இன்டர்வியூ எடுத்ததுலேயும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸை எடுத்ததுலேயும் சரி, வீடியோ பார்த்ததுலேயும் சரி, பொதுவாகவே வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா சமுதாயத்துலேருந்து பிரச்சனை வரும், இல்லைனா வந்து ஆண்கள்னால வந்து பிரச்சனை வரும். ஆனால் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டருக்கு பிரச்சனை வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன நடந்தது, அது யாரால பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார். என் பேர் வந்து சோனியா. அகைடுன்ற ஒரு அமைப்போட செயலாளராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில் 21 நாயக்குகள், 21 கல்நாயக்குகள், அதாவது தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 21 துணைத் தலைவர்கள் நான் ஒருத்தராக இருந்தேன். இதில் நான் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முன்னம்மா, சாரதம்மா, ராதம்மா இந்த 3 பேருக்கும் நான் ஆதரவாக பேசினது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். என்னன்னா, முன்னாமாவை சாரதம்மாவுக்கு ஆதரவாக நான் என்ன பேசினேன்னா, முதல்ல சாரதம்மாவை வந்து மாலக் கிடையாது, அதாவது இந்த தலைவர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னதை வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு பூஜான்றவங்களோட சிஸ்டர் வந்து வீடு பால் காட்சி பண்ணாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த நாயக்குக்கு ஒரு அநீதி நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். அந்த குரல் கொடுக்கும் போதே இவன் ரொம்ப பேசுறா, இவளை வந்து வாயை அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு சிலர்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை வந்து அது அப்படியே மைல்டாக இருந்தது. இதை நான் கவனிக்கவே இல்லை. 2வது பிரச்சனை என்னன்னா, முன்னாமாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த முன்னாமாவுக்கு நடந்த பிரச்சனை எனக்கும் மந்த்ராக்கான்றவங்களுக்கும் எந்தவித முன்விரோதம் கிடையாது, பகை கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் முன்னாமா நம்ம மாலை காய்ச்சே அப்படின்றதுக்காக முன்னாமாவுக்கு ஆதரவா சில விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணேன். அந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு சில கல்நாயக்குகள், அதாவது என் கூட இருக்கிற துணைத் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோனியா வளர்ந்து வராளே, சோனியாவோட பேச்சு பிரதிபலிக்குது, தலைவர்கள் கூட போய் சரிக்கு சமமா உட்கார்றாளே, எல்லாமே செய்யறாளே, அப்ப அந்த சோனியா வந்து தலைவர்கள் கூட உட்கார சரியானவ இல்லை, அப்ப என் மேல சொல்றதுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. அதனால அவ வந்து ஒரு கீழ இருந்து வந்தவ, அவ ஒரு நேரத்துல இப்படி இருந்தா, ஒரு நேரத்துல அப்படி இருந்தா, அதனால அவெல்லாம் வந்து இன்னைக்கு கல்நாயக் பதவிக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன வந்து ஒரு இதுவா சொல்ல. அது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான், என் மக்களே தான், என் சமுதாய மக்களே தான் வந்து நான் ரொம்ப அவங்க மேல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறேன். நான் சென்னை
சென்னையை சார்ந்தவங்களோ எந்த ஊர் சார்ந்த திருநங்கைகளோ நான் வெறுக்கல. நான் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த 19 தலைவர்களும் துணை தலைவர்களால தான் எனக்கு பிரச்சனை. அதுல ஒரு சில நாயகிகள் வாய் மூடி மௌனம் காக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, யாரும் எதிர்த்து குரல் கொடுக்காததுனால தான் இந்த பிரச்சனை. இந்த முன்னாமாவுக்கு எதிராக நான் ஒரு சில விஷயங்களை பண்ண பாருங்க. அப்ப இவ வந்து இந்த இடத்துல முன்ன நிக்கிறாளே, இவளை வந்து ஒரு டாமினேட் பண்ணணும், இவர் எங்களுக்கே சரிசமமானவில்லை, எங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட சரிசமமானவ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. மூணாவது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது முன்னாமாவால தனியா இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இதுல இன்னொருத்தவங்களையும் சேர்த்துக்கணும், அப்ப சேர்த்துக்கினாதான் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்னு சொல்லிட்டு ராதாமாவை மாலை காக்குறாங்க. அப்போ ராதாமாவை மாலை காக்கும் போது என்னோட ஒரு சில இஷ்யூஸ்னால நான் அந்த இடத்துக்கு நான் போகல. அப்போ என் குரு போயிருந்தாங்க, உங்களுக்கு முன்னாமா மாலக்கா உங்களுக்கு ராதாமா மாலக்கா யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் குரு என்ன சொல்லிட்டாங்க, ராதாமா தான் மாலக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ராதாம்மா என் குருக்கு மாலக்கு, என் தலைவருக்கு மாலக்குன்னா எங்களுக்கும் மாலக்கு தானே. அதுக்காக நான் ராதாம்மாக்கு ஆதரவா கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, ராதாம்மாவோட பொண்ணு வந்து பூஜான்னு ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன். அப்போ வந்து அந்த ஒரு திருநங்கை ஸ்ரீபான்ற திருநங்கையை வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த திருநங்கை எப்பவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டே இருக்குது, இதை இந்த ஜமாத்துல இருந்து ஒதுக்கி வைங்கன்னு நான் பேசினேன். அப்போ இவ தானே இதை முன்னெடுத்து முத இந்த வார்த்தையை சொன்னா, அதனால தானே ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்தது, இல்லைன்னா இவங்க மன்னிப்பு கொடுத்து திருப்பியும் சேர்த்து வச்சுட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார்ந்த திருநங்கைகளை இவங்க தாக்குறதுக்கும் அவங்க பொழப்புகளை கெடுக்கிறதுக்கும் என்ன அனாவசியமா பேசுறதுக்கும் இவங்க வந்து முயற்சி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க இதனால ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டோம். 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த முன்னாமா நாயம் சொல்லுவாங்க, இந்த ராதாமா நாயம் சொல்லுவாங்க, இந்த சாரதாமா நாயம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து இருந்து நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டு எங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமலா வீட்டு திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த ஜமாத்தை விட்டு வெளி வந்துட்டோம். வெளி வரதுக்கு முன்னாடி திருப்பி 2 வாட்டி திருப்பி விமலா கிட்ட நான் பேச்சுவார்த்தை வச்சேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க, இனிமேட்டு உன் திருநங்கை எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன் குருவை அனாவசியமா பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க, சரிங்களா? அவங்க இனிமேல் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு எங்கள்ல வந்து அபராதம்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது போடுங்கன்னு 3 கோரிக்கை வச்சேன். இந்த 3 கோரிக்கையை நீங்க செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து உங்களை மாதிரி கத்தி தூக்க மாட்டேன், நான் பேனாவை தூக்குவேன், நான் வந்து மீடியாவுக்கு போவேன், யூடியூப்ல உட்காருவேன், இன்ஸ்டாகிராம்ல போவேன், என்னோட சார்ந்த திருநங்கைகளுக்கும் 1 கோடிக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் பேசுவேன் கொள்ளுன்னு இவ்வளவும் நான் சொல்லியும் உன்னால முடிஞ்சது நீ பண்ணிக்கோன்ற மாதிரி இந்த விமலான்றவங்க பண்ணி வச்சுட்டாங்க அவங்க சார்ந்த திருநங்கைகளை வச்சுக்கிட்டு. சரி இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதை கூட மாலை கேட்கலையேன்னு சொல்லிட்டு நான் முன்னாமாவும் ராதாமாவும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க தனியா வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல நான் பேசினேன் சார். ஒரு 2-3 யூடியூப் சேனல்ல பேசினேன். இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது நடந்துட்டே இருக்கும்போது முன்னாமா வீட்டு திருநங்கைகளும் ராதாமா வீட்டு திருநங்கைகளும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. வெட்டிக்கிற ஒரு திருநங்கையை வெட்டிட்டாங்க. அது வந்து முன்னாமா திருநங்கை மேல பழி போடுறாங்க. அது வந்து உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நான் என்ன பண்ண, ஒரு திருநங்கை இந்த மாதிரி வெட்டிட்டு இருக்கிறாங்களே, நம்ம இதுல இருந்து வெளி வந்தா கூட ஒரு திருநங்கை நான் ஒரு திருநங்கையாச்சு, நம்ம இதுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த என் சமூகம் குரூப்ல முதல் குரல் கொடுத்தது நான் தான், இந்த முன்னாமாவுக்கு ஆதரவா. இவ்வளத்தையும் நான் இவங்களுக்காக பேசி கொண்டு எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்ட பிறகும் நீ என்னதான் பேசினாலும் நீ முன்னாமாவையோ ராதாமாவையும் வேணான்னு தானே போனேன், உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருந்து ரீமான்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை இந்த ராதாமா வீட்டுக்கு வந்தாங்க. ராதாமா வீடு வந்து எங்க இருக்குதுன்னா, என் வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளி இருக்குது ராதாமா வீடு. அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி போன்ல பேசுற மாதிரி என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீ யூடியூப்லலாம் போய் பேசினா ஒரு பருப்பாயிட முடியாது அப்படின்னு போன்ல பேசுற மாதிரி பேசிட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. இந்த என் சமூகம் குரூப்லயே என்ன ஒரு மாதிரி ஒருமையில மதிப்பு மரியாதை இல்லாத மாதிரி பேசினாங்க. அதுவும் எனக்கு மன உளைச்சலா இருந்தது. உங்க முன்னாடியே பேசினாங்களா இல்ல வந்து ஜஸ்ட் அதை யார்கிட்டயே பேசுற மாதிரி யூடியூப்ல போய் பேசிட்டாலும் பெரிய பருப்பாயிட முடியாது அப்படின்னாங்க. அப்ப நான் யூடியூப்ல பேசுறது நான் தான் அந்த வழியில நான் கடந்து போறேன். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விட்டுட்டேன். திருப்பியும் அவங்கள பார்க்கும் போது நான் கேட்கணும், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அனாவசியமா என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்கும் போது என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, நீ என்னவா இருந்த ஏதுவா இருந்த அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னேன், உன் நானகுரு என்னவா இருந்தா அதை நீ வந்து கேட்கணும் இல்லையா. உன் நானகுரு ஆகிய வந்து குட்டிமான்றவங்க வந்து ராதாமாவுக்கு நாத்திச்சேலா, அதாவது பேத்தி. ராதாமாவுக்கு இந்த குட்டிமா வந்து பேத்தி அமுதம்மான்றவங்களோட பொண்ணு தான் வந்து இந்த குட்டிமா. இவங்களோட பொண்ணு தான் வந்து இந்த சந்தியா. ராதாமாவுக்கு சந்திச்சேலா தான் இந்த சந்தியா. இந்த மாதிரி உங்க வரலாறு இருக்கும் போது நான் என்னவா இருந்தேன் நீ என்ன கேட்க கூடாது, போய் அந்த குட்டிமாவையே கேளு
அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்க பார்க்கும்போது அங்க வந்து யாருமே இல்லை, வீடு மட்டும் திறந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது யாருன்னா இந்த அனுஸ்ரீ தான் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்களா? ஆமா, இவங்க வந்து இன்ஸ்டால பயங்கர வைரல். அந்த வைரல்காரமா தான் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், இதெல்லாம் நல்லதா, இந்த ரீமா பண்ற வேலை நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா இவங்க இல்ல, நீங்க போங்க, ஆயா வந்த உடனே நேர்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது என்ன பண்ணாங்க, ராதாமா வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா வந்து சாந்தி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. வந்து வீட்டை பூட்டினாங்க. அந்த வீடு திறந்து இருந்தது. அதுக்கான போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். திறந்து இருந்தது. அப்புறம் நாங்க அவங்க வந்த உடனே நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். வந்த உடனே இந்த குட்டிமா வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதாமே அப்படின்னு. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கேட்டோம், வந்தோடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அவங்களுக்கு ஒரு வார்த்தை இந்த குட்டிமா விட்டு ரீமாக்கு சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, சரி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ஓடி வந்து எல்லாம் ஒரு வியாசார்பாடியிலேருந்து எப்படி வந்தாங்க ஏது வந்தாங்கன்னு தெரியல, ஒரு 20க்கு மேல திருநங்கைகள், ஒரு 10 திருநங்கைகள் வந்து சந்தியா அப்புறம் வந்து அக்ஷயாவோட தலைமையில வியாசார்பாடியில இருந்து, இவங்க தான் சந்தியா, இவங்க தான் அக்ஷயா, இந்த 2 பேரோட தலைமையில வியாசார்பாடியில இருந்து ஒரு 10 பேர். சூளைமேடு எங்க இருக்குது, வியாசார்பாடி எங்க இருக்குது, இங்க 10 நிமிஷத்துல எப்படி வர முடியும்? ஆனா வந்து அரை ஹவர்ல கூட வரது கஷ்டம் டிராபிக்ல. ஆனா இவங்க 2 பேர் 10 நிமிஷத்துல இவங்க பேர் தலைமையில வந்துட்டாங்க. இந்த தூத்துக்குடி ரீமா இருக்கா இல்லைங்களா, இவர் தலைமையில தூத்துக்குடியில இருந்து ஒரு 10 திருநங்கைகள் இவங்க வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு இங்க என் வீட்டு வாசலாட்ட வந்து என் வீட்டுல வந்து என்னை வந்து அடி விடாதீங்கடா, இவனை அடிச்சு இது பண்ணுங்க, இவனை கொலையே பண்ணணும், இவன் விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான், கொண்டுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு என் வீட்டாண்ட அவ்வளோ ஒரு அராஜகம். இந்த பாருங்க, போட்டு அடிக்கிறது என்ன, உதைக்கிறது என்ன, அவ்வளோ அமக்களை என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செஞ்சுட்டாங்க. அதுல இந்த இதை பாருங்க, சைக்கிளை தூக்கி போட்டு உடைக்கிறது, ஆனா அவங்க வந்து குடுக்குற ஸ்பீச்சோ அவங்க பேசுறதும் பார்த்தா ரொம்ப இங்கேயும் வந்து அருமையா கொடுத்தாங்க ஸ்பீச். என்னன்னா எங்களோட பழைய காலத்து திருநங்கைகள் வந்து ஒரு விதத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா அப்படின்னா அப்ப அடின்னு அர்த்தம். விட்டுறாதீங்க விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொன்னா விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்பீச்சை யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு. அழகா வந்து தடுக்கிற மாதிரி நடிச்சாங்க. இவங்க யாரையும் ஒருத்தர் கூட தடுக்கவே இல்லை. சரிங்களா, இவங்களும் வந்து அந்த பிளானுக்குலாம் உடந்த என் வீட்டு கண்ணாடியை உடைச்சது, எங்க வீட்டு எங்க அப்பாவோட வந்து மிஷினை தூக்கி போட்டு உடைச்சது பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு டேபிள் சேர் இதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, எங்க ஆதாரங்கள் அழிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா, என் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை வந்து உடைக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி செஞ்சாங்க பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து தப்பே செய்யாத மாதிரி பாருங்க, ஒரு சேர் அதுதான் அந்த சேரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து போலீஸ்ல இவங்க பணபலத்தை கொடுத்து இது ஒண்ணுமே இல்லாத கேஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, துணியை தூக்கி அராஜகம் பண்றது, வீடியோல அராஜகம் பண்றது, என் வீட்டு திருநங்கைகளை வந்து துணியை தூக்கி அடிக்கிறது, கல்லுங்களை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயம் பண்ணிட்டாங்க. என்ன ஏதாவது பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு என் திருநங்கைகள் என்ன பண்ணாங்க, என்னை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 100க்கு ஃபோன் அடிச்சேன். சார் இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உடனே காவல்துறை அனுப்புங்க அப்படின்னு. சூளைமேடு இந்த ஏரியா காவல் நிலையத்துக்கு அதிகாரிகள் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. காவல் நிலைய அதிகாரிகள் முன்னாடி அடிச்சாங்க. அவங்க எதுவும் தடுக்கல கொல்லல. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு வண்டியில வந்து எங்க பாதிக்கப்பட்ட திருநங்கைகளை ஏற்றணும். இந்த பாருங்க, காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்களா பக்கத்துல. இவங்களுக்கெல்லாம் இப்ப என்னாச்சு, ஓகேவா இல்ல எப்படி இருக்கு? அது இவங்க கொஞ்சம் ஓகே. இன்னொன்னு சாட்சின்றவங்களோடதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நைட்ல எல்லாம் தலைவலி வருது, ஓடு கட்டை எல்லாத்தையும் தூக்கி தலைமையில அடிச்சதுனால நைட்டான அவங்களுக்கு தலைவலி வருது, ஓன்னு அழுகுறாங்க, அவங்களால முடிவே இல்லை. இப்ப நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல வச்சு வேற வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இதுல என்னன்னா, பாதிக்கப்பட்டது அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டோம் என்ன சார்ந்த திருநங்கைகள் எல்லாருமே. ஆனா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது நான். என் உடைமைகள்லாம் இழந்து என் வீட்டை நொறுக்கி எனக்கு மன உளைச்சல் கொடுத்து இன்னமும் என்னை சுற்றி கொலை முயற்சிகள்லாம் பண்ணிட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறாங்க. ஆதாரத்தை அழிக்கிறாங்க, சாட்சிகளை அழிக்க பார்க்குறாங்க. என்னை சார்ந்த திருநங்கை ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, இருந்தால் தானே இவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொழப்புகளை கெடுக்கிறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கொண்டுட்டு இல்லாமல் காவல்துறையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க.
இவங்க இதை எதை வச்சு பண்ணாங்களோ கொண்டாங்களோ தெரியல. ஏன்னா தலைவலிக்குதுன்னு சொன்ன சாட்சி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 5 நாள் அட்மிட் ஆயிருந்தாங்க மருத்துவமனையில. அவங்களுக்கு எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் அங்க வந்து பண்ணியிருக்குது. ஆனா அபர்ணான்றவுல வந்து அடிச்சாங்க, அவங்களுக்கு வந்து அடிச்சது, ஆனா அது வந்து உள்காயமா இருக்குது, வெளிக்காயமா அதிகமா இல்லாததுனால அந்த அபர்ணாவோட ஏஆர் காப்பியை மட்டும் வச்சு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறை. அந்த பதிவேட்ல வந்து எங்களுதோ என்னோட பேரோ அதுக்கப்புறம் வந்து என்னை சார்ந்த சாட்சியோட பேரோ அந்த காவல் தகவல் முதல் தகவல் அறிக்கையில இல்லை. இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து சிஎஸ்ஆரும் கொடுக்கல, எஃப்ஐஆரும் கொடுக்கல, நகல் எதுவுமே கொடுக்கல. இப்ப இவ்வளவு ப்ரூஃப் நம்ம கிட்ட தானே ஆதாரம் நிறைய இருக்கு, கேட்டா போலீஸ் வந்து நம்மளுக்கு தானே இது பண்ணணும், சாதகம் பண்ணணும். எஃப்ஐஆர் வந்து நாங்க கேட்டு கூட வந்து கொடுக்கல. இன்னமும் நாங்க பொறுமையா தான் கொடுப்போம். 2 மாசம் ஆகணும், ஏசி கையெழுத்து போடணும், டிசி கையெழுத்து போடணும், எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு நாங்க அதை போய் கேட்டோம். ஏன்னா நான் வந்து ஏசிக்கும் டிசிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட விஷயத்துல என்னோட வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்தது, எனக்கு இந்த மாதிரிலாம் அச்சுறுத்தல் இருக்குது, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அந்த கம்ப்ளைண்ட் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்காக காவல் நிலையத்துக்கு போனேன். அப்ப கூட அந்த எஃப்ஐஆர் என்னன்றதை கூட காட்டவே இல்லை. என் கூட வந்து என்னை சார்ந்த எங்க மந்த்ராக்கான்றவங்க வந்து அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த எஃப்ஐஆரோட நம்பரை வந்து நோட் பண்ணாங்க. நோட் பண்ணதுனால அந்த எடுத்துட்டு போய் நாங்கள் வழக்கறிஞர்கிட்ட போனோம்னா, இந்த வழக்கறிஞர்கிட்ட போன பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர்ல வந்துருச்சு, அந்த போன்லயே வந்துருச்சு. அதை எங்களுக்கு நகல்ல கொடுத்து பார்த்துருக்குறாங்க. இவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ண முடியுமா காவல்துறையை நினைச்சிட்டு நான் எதுக்காக நீதியை நாடி போனோம், நான் எதுக்காக நியாயத்தை நாடி போனோம், காவல்துறை எதுக்கு நாடி போனோன்ற மாதிரி என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி விட்டாங்க இந்த காவல்துறை. உங்களுக்கு அகைன்ஸ்டா மாதிரி ஃபுல்லா போட்டா? ஆமா, என்ன போட்டிருக்காங்கன்னா கையால தான் வந்து அடிச்சாங்க, எங்களுக்கு தகவல் லேட்டா தான் கிடைச்சது, 9ஆம் தேதி தான் கிடைச்சதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் டிசி ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணல, இது மேல நடவடிக்கை எதுவுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த இதுவை வச்சு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல ரொம்ப காலதாமதமா வந்தாங்க. நாங்க 100க்கு போன் அடிச்சதுனால தான் நீங்களே வந்தீங்க. இப்ப போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க, காவல்துறை இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ வந்து எப்படி வந்து நான் வந்து பொய் சொல்ல முடியும்? அப்ப இந்த எஃப்ஐஆர் ஏன் அப்படி போட்டீங்க? இது யாருக்கு சாதகமாக காவல்துறை இருக்குது? இப்ப இது வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா போலீஸ் வந்தது வந்து யாரால காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த குட்டிமான்றவங்க தான் இவ்வளவுக்கும் காரணம். இவங்க தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது, இவங்க தான் நம்பர் 1 இந்த விஷயத்துல. இவங்களுக்கு தான் இங்க வீடு இருக்குது, இவங்க தான் சந்தியா டீமை வர வச்சிருக்குது, பியூட்லின் தூத்துக்குடி சேர்ந்த ரீமா டீமை வர வச்சிருக்குது, எல்லாமே இவங்க. இந்த சென்னை ஜமாத்தை எதிர்த்து நான் பேசும்போது இந்த குட்டிமா வந்து பேசின ஒரு ஆடியோ ஒண்ணு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிற ஆடியோ ஒண்ணு நான் காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டுல போனா மட்டும் என்ன சேர்த்துப்பாங்களா? சேர்ப்பாங்க. 27 பேர்ல ஒருத்தர் கூட வேணான்றாங்க. நீ போனா கரெக்டா சேர்த்துட்டு என் மெட்ராஸ்ல எப்படி கிடைக்க போடுமா சொல்லு. நீ மெட்ராஸ்ல பிறந்திருக்கலாம், எங்க நாயக்கு எடுத்துட்டு போய் தானே அங்க விடுற. பாத்துக்கலாம். அதையும் தான் இந்த மிரட்டலை வந்து கொடுத்தாங்க. இந்த குட்டிமா வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே நீ தமிழ்நாட்டு கூட போய் கூட நீ சேர்ந்துக்கோ, உன்னை யார் சேர்க்கறான்னு பாக்குற, நீ சென்னையில எப்படி கடை கேட்க போற? நான் கடை கேட்க போறதில்ல, எதுக்குமே போறதில்ல, நான் வீட்டுல இருக்கிறேன், ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், என்னோட சார்ந்த திருநங்கை என்கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் வந்து அவங்க சாப்பாட்டு காசு கொடுத்தது போக மீதி என்ன இருக்குதோ அதை வச்சு நான் பண்றேன். என்னோட வருமானம் ஏற்கனவே இருந்தத சேவிங்ஸை வச்சு நான் அதை வேற விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நீ யாரை மிரட்டுற? 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கோன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த 11ஆவது மாசம் இறுதியில நீ என்ன வேலை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சிட்ட. இது எவ்வளவு பெரிய வேலை? ஒரு திருநங்கைய நீங்க அடிக்கிறீங்களே, உங்க கூட தானே ஒன்னா உட்காந்த, உங்க கூட தானே ஒன்னா சாப்பிட்டு இருப்பேன், எல்லாமே செஞ்ச ஒரு ஆண் வந்து என்னை அடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம், ஒரு பெண் வந்து என்னை அடிச்சுட்டு போயிருக்கலாம். நீங்களே அடிச்சேன்னா உங்களுக்காக நான் ஏன் போராடணும்? உங்க கூட நான் ஏன் பயணிக்கணும்? உயிருக்கு ஆபத்தான நிலை நீங்க வந்து 2 பேரை அடிச்சிட்டீங்க, அவங்க உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட்ல வந்து கேட்டோம்னா, ஏமா இவங்க மேல கொலை முயற்சி செக்ஷன் போடுங்க அப்படின்னு சொன்னா வெறும் கோர்ட்ல போயிட்டு வெளியில வந்துடுற மாதிரி செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. கோர்ட்லயே வந்து வெளியில வந்துடுற மாதிரி செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அப்ப நான் வந்து கேட்டேன், ஏன் இந்த மாதிரி செக்ஷன் போடுவீங்க, அப்படி கையால அடிச்சிருக்கிறேன்னு போடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, கொலை முயற்சி போட முடியாது, ஏன்னா வெட்டுப்பட்ட காயம் இருக்கணும், இல்லைன்னா தையல் போட்டிருக்கணும், அந்த மாதிரி இருந்தாதான் அவங்கள ரிமாண்ட் பண்ண முடியும்
அந்த மாதிரி எந்த காயங்களும் இல்லை அப்படின்னும் போது நீங்க சாட்சி 5 நாள் அட்மிட்டா இருந்தாலே அவள்த சேர்க்கணும் இல்லைங்களா? அதை நீங்க ஏன் சேர்க்கல? அப்ப அங்க என்ன வேலை செஞ்சிருக்குது? இதை எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். இப்ப நீங்களும் வந்து உங்க சைடுல வந்து தலைவரா இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு சைடு ஆள்லாம் தெரியும், நீங்களும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இது பண்ணிருக்கலாம். இல்ல, அததான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு சில குரூப்புங்கள்ல வந்து இவங்கள ரொம்ப நியாயவாதி மாதிரியும் இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இவங்க எவ்வளவு சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இவங்க அடிச்சுட்டு இவங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நாங்க வெளியில போறதுக்கே பயந்து நிக்கிறோம். ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல போனா கூட அடிப்பாங்களா அப்படின்னு திருநங்கை அலறிட்டு இருக்குது. போலீஸுக்கு நான் கூட ஆம்புலன்ஸ்ல போனதுனால தான் ஏன் திருநங்கை போகுது. இவங்க முன்னாடி இவங்க அடிச்சா மாதிரி இவங்களை அடி வாங்கினா மாதிரியும் போயிட்டு அதுல இந்த ரீமான்றவ வந்து தூத்துக்குடி ரீமான்றவ வந்து இவளை வந்து பக்கெட்ல அடிச்சுட்டாங்களா. அந்த பக்கெட்ல அடிச்சனால இவ கை உடஞ்சிச்சான். கை உடஞ்சிச்சு. உனக்கு எப்படி இன்னொரு திருநங்கை போய் முடிய பிடிச்சி இப்படி இழுத்து கும்முன்னு குத்துவ? உனக்குதான் கை உடஞ்சிருச்ச, நீ எப்படி குத்துவ? இதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க எங்க குரூப்புங்கள்ல பேசுறான். ஆனா உங்களோட சார்ந்த 2-3 பேர் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார் அந்த 2-3 பேரும் இல்லன்னா என்ன கொலை பண்ணிட்டு தான் சார் போயிருப்பாங்க. அவங்க 3 பேரும் இல்ல. ஆமா சார், காவல்துறை வந்து கையால தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்குது. அப்ப நான் காட்டின போட்டோல இருக்கிற கட்டை யார் கொண்டு வந்தது, கல்லு யார் கொண்டு வந்தது, ஓடு யார் கொண்டு வந்தது, சேர் யார் கொண்டு வந்தது, சைக்கிள் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க, பைக்கை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க, என் வீட்டு முன்னாடி டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் கல்லால வச்சு உடைச்சிருக்கிறீங்க. அவ்வளவு என்ன பண்ண சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருந்தா அதை அழிச்சு வைக்கணும். இந்த கேட்டு மட்டும் வெளியில நாங்க பூட்டலன்னா இன்னும் உள்ள வந்து என்னன்னால்தான் நாசம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது சார். இங்கெல்லாம் வந்து இது பண்ணி ஆமா இதெல்லாம் ஃபுல்லா டோட்டலா டேமேஜ் பண்ணிருப்பாங்க அவங்க. அவ்வளவு வெறி எதுக்கு? உன்னோட சம்பந்தப்பட்ட திருநங்கைக்கு பூஜாக்காக நான் குரல் கொடுத்ததுக்கா? உன் சம்பந்தப்பட்ட மகான்றவருக்காக நான் குரல் கொடுத்ததுக்கா? என் பிள்ளைங்க உன் மகா மாதிரி இல்ல? நான் அவ்வளவு மனசால எடுத்துட்டு போயிருக்கேன் சார். நானு இந்த மாதிரி என்ன வந்து பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பேசினேன்? நான் நியாயத்தை கேட்டேன் உங்ககிட்ட, நீங்க நியாயம் கொடுக்கல. அதனால நான் போராட வேண்டியதா இருக்குது. இவ்வளவு உங்க மேல வன்மை வர அளவுக்கு நான் என்ன பண்ண உங்களுக்கு? திருநங்கைகளை நீங்க எடுத்து இப்ப கூட என் பின்னாடி திருநங்கைகள் இல்லாதாருக்கும் பண்ண வரைக்கும் நீங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணீங்களோ, என்னென்னலாம் உபத்திரம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் கண்டிப்பா மீடியால சொல்லியே ஆவேன். ஒரு ட்ரெயின்ல 2 பேர்லாம் ஏற மாட்டாங்க இவங்க வசூலுக்கு. 15 பேர்கிட்ட போயிட்டு 4 டோர் இருக்கும் இல்லைங்களா, 4 டோரையும் சாத்திட்டு அங்க மேல வந்து லைட் இருக்கும், டியூப் லைட்டுக்கு. அதுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்கும். அந்த கம்பியை பிடிச்சி தொங்குவாங்க. தொங்குன உடனே அந்த கம்பி வந்து கீழே விழுந்தோடனே அந்த டியூப் லைட்டை கைட்டிக்குவாங்க. அந்த சின்னோட டியூப் லைட்டு கைட்டி இதை உடச்சிட்டு புடவையை அவுத்து வச்சுட்டு, எனக்கும் ஆசை இல்லை உங்களை மாதிரி புடவை கட்டிக்கணும், உங்களை மாதிரி துணி மணி போடணும், நானும் சாப்பிடணும் இருக்கணுமே, யாரும் கொடுக்கலையே, என்னைக்கோ ஒரு நாள் நீ வந்து பிரியாணி பட்டில குடிச்சிட்டு போயிட்டா போதுமா?